ஹாப்பி அக்ஷய திருதியை. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன். வணக்கம். வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நோக்கி வந்துடுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த பிரச்சாரம் அப்படின்றது முடிவடைக்குது. நீங்க களத்துக்கு போய் பல மக்களை சந்திச்சிருப்பீங்க, அரசியல் கட்சிகளினுடைய வேலைகள்லாம் பார்த்திருப்பீங்க. கம்பேர் டு முன்னாடி தேர்தலோட பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் அப்படின்றது என்ன விஷயத்தை சொல்ல விரும்புது நீங்க பாக்குறீங்க? இல்ல, இதற்கு முன்பு இருந்த தேர்தல்கள் என்பது அதனுடைய அணுகுமுறை வேறு ஒன்றாக இருந்தது. இந்த தேர்தலை பொறுத்தவரை புதிய வரவாக விஜய் வருகை இருந்திருக்கிறார். மக்கள் மத்தியில வாக்களிக்கிறது ஆர்வம் அதிகமா இருக்கு. முதல்ல நீங்க கடந்த தேர்தல்கள் வரைக்கும் நீங்க பொறுத்தவரை 100% வாக்களிப்பு. நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போனீங்கன்னா பலூன் கட்டி பறக்க விட்டுருப்பாங்க. 100% வாக்கு இன்னைக்கும் பறக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அங்கங்கே பதாகைகள் வச்சிருப்பாங்க, 100% வாக்களிப்பு பண்ணணும், எல்லாரும் ஓட்டு போடணும் கண்டிப்பாக அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு பதாகை வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்ததுனால நான் ரொம்ப குறிப்பா யாரு ஓட்டு போட மறுப்பாங்க, பிராக்டிக்கலா நம்ம பேசலாம். 18 வயதுல இருக்கக்கூடிய ஒரு இளம் வாக்காளர் தான் முதல் முறையா ஓட்டர் ஐடி வாங்கணும், அதுல போய் பதிவு பண்ணணும், பூத்துல போய் நம்ம வரிசையில நின்று ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சுரக்கணை இருந்தாங்க. இப்ப அந்த ஜெனரேஷன் கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கிறத பார்க்க முடியும். நீங்க விஜயினுடைய கூட்டம் அரசியல் மயப்படாத கூட்டம், அதுல நமக்கு துளியோட சந்தேகம் கிடையாது. அது கொள்கையற்ற, அரசியல் தெளிவற்ற ஒரு ரசிகர் மன்ற அடிப்படையிலான ஒரு பெரும்படை அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பட் அரசியல் மயப்படாவிட்டாலும் கூட அரசியல் புரிதலுள்ள ஒரு பெரிய கூட்டம் உருவாயிருக்காங்க. நம்மள மீறி நடந்திருக்கிறது. சமகாலத்துல இதுக்கு முன்பு நம்ம பார்க்கல. கடைசியா 2006 விஜயகாந்த் அரசியல் முதல் தேர்தலை சந்திச்சப்போ ஒரு பெருங்கூட்டத்தை பார்த்தோம். அந்த கூட்டத்தை இப்பொழுது பார்க்க முடியாது. அது எல்லாமே இந்த தேர்தல்ல புதிது. இன்னொன்று, மக்கள் மத்தியில் ஆர்வம் ஏற்பட்டு புதிது. இன்னொன்னு என்னன்னா, சில தொகுதிகளில் பணநாயகம் தலைதூக்கும். சில தொகுதிகள்ல தான் இருக்கும், ஸ்டார் வேட்பாளர்களுடைய தொகுதியா இருக்கும், முன்னாள் அமைச்சருடைய தொகுதியா இருக்கும். சில இடத்துல வீக்கா இருக்கிற இடத்துல பணம் அடிப்பாங்க. இந்த தேர்தல்ல தான் நான் இதழியல் துறைக்கு இத்தனை ஆண்டு அனுபவத்துல சொந்த கட்சியினுடைய ஓட்டை தக்க வைக்கிறதுக்கே 2 கட்சியும் பணம் கொடுக்குறாங்க. 2 திராவிட கட்சியிலுமே கொடுக்குறாங்க. ஒரு கட்சியே சொல்லல, விஜய் கட்சியும் கொடுக்குறாங்க. சில தொகுதிகள்ல எனக்கு தொகுதி பேரே சொல்ல தெரியும். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில விஜய் கட்சியை கொடுக்குறாங்க. எல்லா கட்சிகளுமே பணம் கொடுக்குறாங்க, அதுல சந்தேகமே இல்லை. பட் அதுல மிக மிக முக்கியமா திமுகவும் அதிமுகவும் தங்களோட ஓட்டு வங்கியை தக்க வைக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. நீங்க பழைய காலத்துல எப்படி இருக்கும், நம்ம வெற்றி பெறணுங்கிறதுக்காக கொடுப்பாங்க. இந்த முறை பணம் நீங்க மாசந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்குது கவர்மெண்ட்ல இருந்து. எடப்பாடி வந்தா மாசம் 2000 ரூபாய்ங்கிறாரு, ஸ்டாலின் வந்தாலும் மாசம் 2000 ரூபாய். திரும்பியும் எடப்பாடி அது குல வழக்கு திட்டம்ங்கிறாரு. இவரே அது கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படுங்கிறாரு. விஜய் 2500ங்கிறாரு. இன்னைக்கு காலகட்டத்தில் போய் மக்கள் கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து அந்த 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ம நம்புறோம்னா நம்ம பின்னோக்கி இருக்கோங்கிறது அர்த்தம். இப்ப பணம் கொடுக்கிறது எந்த அளவுக்கு இருக்காங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் எல்லா தொகுதிகளிலுமே கொடுக்குறாங்க, நீக்கமர கொடுக்குறாங்க. காங்கிரஸே கொடுக்குறாங்க, 500 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த தொகுதிகளில் 1000 ரூபாய் அதிமுக கொடுக்குறதா இருக்கும், பதிலுக்கு இவங்க 500 ரூபாய் கொடுக்குறாங்க. திமுக பல தொகுதிகளில் அசுர பைசல் நிகழ்த்துறாங்க, அதிமுகவும் நடத்துறாங்க. ஒரு வழி இல்லை, 2 கட்சியிலும் கொடுக்குறாங்க. சில தொகுதிகளில் அதிமுக முன்னாடி கொடுக்குறாங்க, சில தொகுதிகளில் திமுக முன்னாடி கொடுக்குறாங்க. பாஜக கொடுக்குறாங்க. பாஜக தூய்மையான அரசியல், தூய அரசியல் அப்படிங்கிறாங்க. பாஜக கடந்த இன்னைக்கு நேரத்து இல்ல, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே நான் 6 பகுதிகளில் பார்த்திருக்கேன். இந்து குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு பாஜக இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல, திமுக கொடுத்து முடிச்சுட்டாங்க. அந்த தொகுதியில பாஜக இன்னைக்கு இரவு கொடுக்கறதா தகவல் சொல்றாங்க. பணம் என்பது ஒரு பெரிய மேஜர் ரோலே கிடையாது இந்த தேர்தலில். போன தேர்தல் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 2014 மோடி அல்ல, 2014 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் அன்றைய காலகட்டத்துல தான் முதல் முறையாக ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுக்குற கழிச்சு அதிமுக கொண்டு வந்தாங்க. முன்பு திமுக பழைய கால இடைத்தேர்தல்கள்ல திருமங்கலம் இடைத்தேர்தல், திருமங்கலம் பார்முலா அது இதுன்னு சொன்னாலும் கூட ஒரு பரந்துபட்ட தளத்துல 200 ரூபாய் முதல்ல கொடுத்தது அதிமுக அந்த தேர்தலில் கொடுத்தாங்க. அப்ப அதுல இருந்து தொடரதான் செய்யுது. பட் தமிழ்நாடு முழுவதும் பணம் ஒரு மேஜர் ரோல் பண்ணக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். நீங்க அதற்கு முன்பு பணம் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு விஐபி தொகுதி, ஒரு அமைச்சர் தொகுதி, ஒரு சிட்டிங் அமைச்சர் ஆயிடுவார்னு நினைக்கக்கூடிய தொகுதி, அதுல இருக்கும். பயமா இருக்குங்க, ஜனநாயகத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னைக்கு இடதுசாரிகள் மட்டும்தான் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை அது என்ன இன்னும் 2 நாள் இருக்கு, நம்ம காத்திருக்கதான் வேணும். இடதுசாரிகள் மட்டும் தான் கொடுக்கல நமக்கு தெரிஞ்சு. அப்ப இது உள்ளபடியே நான் தான் சொல்லல, தீர்மானிக்கும் சக்தியாகவும் இருக்கா? நிச்சயமா இருக்காது. அது இந்த தேர்தல் முடிவுலதான் அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். நான் தான் சொல்றேன், நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, நான் அதைதான் சொல்ல வந்தேன். வர்ற வழியில என்கிட்ட பேசுறாங்க, ஒரு 65 வயது பெண் ஒருத்தவங்க பேசுறாங்க, எனது உறவுக்காரர். அதனாலதான் நான் அதை உரிமையோட சொல்றேன். ஒன்னும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
அவங்க நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி அவங்க சொல்றாங்க 2 கட்சியில இருந்தும் 1000 ரூபாய் வந்துருச்சு. நான் யாருக்கு ஓட்டு போறேன்? 2 கட்சியும் 1000 ரூபாய் தந்துட்டாங்க வீட்டுக்கு. பாஜகவும் 1000 ரூபாய் தந்துட்டாங்க, திமுகவும் 1000 ரூபாய் தந்துட்டாங்க. நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டா பாஜக வாங்கின 1000 ரூபாய் தப்பா போயிடும். நான் திமுகவுக்கு போடாம பாஜகவுக்கு போட்டா திமுக இருந்து வாங்கின 1000 ரூபாய் தப்பா போகும். நான் பேசாம விசிலுக்கு போடுறேன்னு கேக்குறேன். அப்ப மக்கள் மனச நீங்க எடை போடுறதுங்கிறது இந்த தேர்தலில் ரொம்ப கஷ்டம். அவங்க விசிலுக்கு போடவான்னு கேட்கிறாங்க. பட் அவங்க போய் விசிலுக்கு தான் போடுவாங்களான்னு தெரியாது. இன்னும் 2 நாள் இருக்கு. வேற யாராவது ஒருத்தர் 1000 ரூபாய் எடுத்திருந்தா? அப்ப மக்கள் மனசுல இந்த தேர்தல்ல பணங்கிறது ஒரு ரோல் பண்ணும் ப்ரோ. அந்த பணம் என்ன ரோல் பண்ணுங்கிறத நான் இப்ப சொல்றேன், தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். இந்த தேர்தலில் கொடுக்கக்கூடிய பணம் என்பது தங்களோட சொந்த கட்சியினுடைய வாக்குகளை கூடி போனா தக்க வைக்கும். நீங்க மக்களோடலாம் வாங்க முடியாது. இந்த தேர்தலில் பணத்தை கொடுத்து இப்ப நான் ஒரு தேநீர் கடையில இருந்தேன். நாகர்கோவில்ல நான் அந்த தெரு பேரை சொல்ல வடசேரிங்கிற பகுதியில நிக்கிறேன். ஒரு 8 பசங்க இளைஞர்கள் நிக்கிறாங்க. 8 பேர்ட்ட கேட்கிறேன் யாருக்கு ஓட்டு அப்படிங்கிற. பணம் கிடைச்சிருச்சாங்க. ஆமா பணம் வந்துருச்சு. யார்கிட்ட இருந்து வந்துச்சு? திமுகவிடம் இருந்து வந்துருச்சு. பாஜக கிடைச்சிட்டாங்களா? எங்க என்ன நாகர்கோவில் தொகுதியில பாஜக நிற்குது. அவங்க இன்று இரவு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. சங் பரிவார் அமைப்புகள் இறக்குவாங்க கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. 2 பேர்த்தையும் வாங்குறீங்களா? ஆமா வாங்குறேன். ஏன் எங்க பணம் தானே திரும்பி வருது? யங்ஸ்டர்ஸ் 24 25 பசங்க எங்க பணம் தானே எங்களுக்கு திரும்பி வருது, ஏன் வாங்கக்கூடாது? சரி நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஒருவேளை நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்க ஊர்ல ஒருத்தர் பணத்தை சப்ளை பண்றாருல, அந்த நபர் போய் அந்த வேட்பாளர்கிட்ட நாகர்கோவில் வடசேரியில மேலத்தூர்ல சோன்சோ ஒரு சுப்பிரமணி அல்லது ஒரு சேவியரு அல்லது ஒரு அப்துல்லா உங்க 1000 ரூபாயை வேண்டாம்னு சொல்லிட்டு போய் திருப்பி கொடுப்பாரா? அந்த பையன் கேட்கிறான். அந்த 1000 ரூபாயை எங்க தொகுதியில எங்க பகுதியில எனக்கு கொடுக்க வந்தது நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி போய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாப்ல. அப்ப நான் எல்லாருக்கிட்டே வரேன், ஓட்டு யாருக்கு போட போறேன்? அந்த யங்ஸ்டர் சொல்றேன் டிவி கேட்க போட போறேன். அப்ப இந்த பணம் கொடுக்குறாங்கல்ல 2 கட்சியும், நீங்க ஒரு கட்சி கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொகுதியில. நான் திரும்பி ஒரு நுட்பமான எண்ணம் சொல்றேன். ஒரு தொகுதியில திமுக மட்டும் கொடுத்துச்சுன்னா அது திமுகவுக்கு லாபம். ஒரு தொகுதியில அதிமுக மட்டும் கொடுத்துச்சுன்னா அது அதிமுகவுக்கு லாபம். ஒரு தொகுதியில எல்லா கட்சியும் கொடுத்தா யார் பணம் கொடுக்கலையோ அவங்களுக்கு லாபம். அதே நேரத்துல இன்னொரு புள்ளி இருக்கு. ஒரு தொகுதியில நீங்க பணம் கொடுக்குறீங்க. அந்த பணம் என்ன ரோல் பண்ணணும்னா, ட்ரெடிஷனலா ஒரு அதிமுக ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டை காப்பாத்திடும். பாரம்பரியமா திமுக போடக்கூடிய குடும்பம் இருக்குல்ல, அந்த ஓட்டை காப்பாத்திடும். அப்படி சொல்றதை வச்சு பார்க்கும்போது அதிகபட்சம் திமுக இருக்கக்கூடிய 30% பேஸ், அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய 30% பேஸ், அதை மட்டும் தான் தக்க வைக்க முடியும் இல்லையா? மீதி 40% டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். நீங்க மக்களுடைய ஓட்டை இந்த தேர்தலில் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது திமுகவுடைய வெற்றிங்கிறேன். இன்னைக்கு திமுகவே பணம் கொடுத்தாலும் கூட இது திமுக அரசுடைய வெற்றிங்கிறேன். நீங்க மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய், மகளிர் விடியல் பயணம் 1000 ரூபாய், பெண்ணோட வங்கி கணக்குல 5000 ரூபாய் கொடுத்தீங்க. நீங்க அதோடு ஒப்பிட்டுட்டு தேர்தலுக்கு முந்தின ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது எப்படி எடுக்கணும்? அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. 2023 செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வங்கி கணக்குல வருது. இது வரைக்கும் 30,000 ரூபாய் வாங்கிட்டீங்க. ஒரு அரசுடைய திட்டமா வாங்கிட்டீங்க. அப்ப 30,000 ரூபாயை ஒரு மதிப்பீடு செய்து திமுக போடலாம். பட் அந்த 1000 ரூபாய்க்கு திமுக போட மாட்டாங்க. அது எந்த தாக்கத்தையும் பணம் இந்த தேர்தலில் ஏற்படுத்தாது. அதனாலதான் சில தொகுதிகள்ல இந்த பாண்டியராஜன் படம் ஒண்ணு வந்து 2000 5000 10,000 பிம்பிலிக்கு பிலா பீப்பர் அது மாதிரி பல தொகுதிகள்ல உங்க கவனத்துக்கு வந்திருக்கலாம். திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2000 3000 4000 அடிச்சு போயிட்டு இருக்காங்க. பட் அது தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நீங்க உயர் மதிப்புடைய பணத்தை கொடுக்குறப்ப தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பட் இந்த 1000 ரூபாய்க்கு ஓட்டு வந்துடும், 500 ரூபாய்க்கு ஓட்டு வந்துடும், அது அந்த கல்ச்சர்லாம் இருக்காதுதான் நான் நம்புறேன். என்னுடைய இந்த தேர்தல நீங்க குறிப்பா களத்துல பார்க்கும் பொழுது அந்த அலைன்றது யாருக்கு ஆதரவா இருக்கு? ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல நான் கேள்வி கேட்டப்பவே நீங்க விஜய் ஒரு முக்கிய ஃபேக்டரா பேசியிருந்தீங்க. பட் இங்க திமுக அதிமுக தான் பிரதான கட்சியா இருக்கும் பொழுது அந்த வேவ் அப்படின்றது யாருக்கிட்ட இருக்கு? அதே போல விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இல்லையா, திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டி தான் அப்படின்னு. அது எந்த மாதிரி இருக்கு கிரவுண்ட்ல? அதாவது தாவேக்கா தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனுடைய வீச்சு எப்படி இருக்கும்னா தொகுதிக்கு ஒரு 30,000 முதல் 35,000 ஓட்டுகளாக இருக்கும். அது எங்கேயும் வெற்றியை தராது. விஜய் வெற்றி பெறலாம். நீங்க தொகுதிக்கு 30,000 ஓட்டு யூகத்திற்கு வச்சுக்கணும். தொகுதிக்கு 30,000 ஓட்டு எடுக்கிறாருன்னா 100 தொகுதிகளுக்கு 30 லட்சம் ஓட்டு, 200 தொகுதிகளுக்கு 60 லட்சம் ஓட்டு. அப்ப 232 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட விஜய் 2 தொகுதின்னு பார்த்தீங்கன்னா 233 தொகுதி ஒரு சுயேட்சைக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. அப்ப எல்லாரும் சேர்த்தீங்கன்னா 90 லட்சம் ஓட்டு எடுப்பார். மொத்த வாக்காளர்கள் 5.5 கோடி பேர். 5.5 கோடி பேர்ல 90 லட்சங்கிறது ஒரு கேக்கு, புது கேக்கு வாங்கிட்டு வந்து அந்த கேக்ல ஒரு துண்டை கட் பண்ணி எடுத்துட்டா எப்படி இருக்கும்? நான் விஜயனுடைய தாக்கம்ங்கிறத எப்படி பாக்குறேன்னா, திமுக அதிமுகவை சமதளமா மோத விட்டுருச்சுன்னு பாக்குறேன். நான் திரும்பி ஒரு இடம் சொல்ற பாருங்க. விஜய் திமுக ஓட்டை உடைக்கிறார், விஜய் அதிமுக ஓட்டை உடைக்கிறாருங்கிறதே கற்பனை. விஜய் யாரோட ஓட்டை உடைக்கிறார் தெரியுமா? எந்த இடத்துல யார் வலுவாக இருக்கிறாங்களோ அவங்க ஓட்டை உடைக்கிறார். தென் மாவட்டங்களில் திமுக ஓட்டை உடைக்கிறார்,
கொங்கு பெல்ட்ல போனீங்கன்னா அதிமுக ஓட்ட உடைக்கிறார். ஒரு பட்டியல் சமூக மக்கள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியில விசிக ஓட்ட உடைக்கிறார். இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு வாணியகுடி தொகுதிக்கு போனீங்கன்னா அங்க இஸ்லாமியர்கள் வலுவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளுடைய ஓட்ட உடைக்கிறார். நான் அதான் சொன்னேன், விஜய் ஒரு காஸ்ட் நியூட்ரலா இருக்கார், ரிலிஜன் நியூட்ரலா இருக்கார். அவர் அரசியல் தவறு, அவர் செய்யற முறை தவறு, அவர் முதல் முறை ஜெயிச்சா பெரிய தவறு. அதுல என்ன ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வை. பட் மக்கள் கிரவுண்ட்ல என்ன இருக்காங்கிறது நான் சொல்லணும்ல, அதுக்கான கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. ஆனா அந்த 90 லட்சம் ஓட்டு வாங்கினாலே ஒரு பெரிய ரெக்கார்ட் தானே சார். நிச்சயமா 20% தாண்டுவார், 20% தாண்டுவார். நான் இன்னைக்கு ரேட் இல்ல, நீங்க என்னை உன்னிப்பாக கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் அவர் வெற்றி பெறுவார் என்று ஒரு நாள் கூட நான் பேசுனது இல்ல. அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு தான் நான் 2024 பார்லிமெண்ட் தேர்தலை அவர் சந்திக்காத போதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ப்ரோ, நான் கிட்டத்தட்ட சினிமா ரிவ்யூ எழுதக்கூடிய ஜேர்னலிஸ்டா 4 வருஷம் இருந்திருக்கேன். நான் களத்துல பார்த்திருக்கேன் விஜய் படத்தை எப்படி கொண்டாடுவாங்க, விஜய் படம் எப்படி இருக்கும். 2019 நினைக்கிறேன் மெர்சல் படம் வந்துச்சு. அன்னைக்குதான் முதல் முறையா விஜய் தன்னோட பேரை ஜோசப் விஜய்னு சொன்னாரு. அந்த ஹச்ராஜாவோட அறிக்கைக்கு பின்பு காட்டமா ஒரு அறிக்கையில விட்டுருந்தார் ஜோசப் விஜய். அப்ப எனக்கு மைண்ட்ல தோணுது, சரி பிஜேபி கூட ஃபைட் பண்றாரு, நான் ஒரு அஜித் ரசிகர், நம்ம அதை சொல்லணும். ஏன்னா நம்ம விஜயை பேசுகிற பொழுது கொஞ்சம் அபாயகரமா இருக்கு. ஒரு விஜய் ஃபேனோ விஜய் ரசிகரோ அனில் குஞ்சோ அப்படின்னு நினைச்சிடறாங்க. அப்ப ஒரு அஜித் படங்களை ரொம்ப விரும்பி பார்க்கிற வழக்கம். சரி, அப்ப விஜயினுடைய தாக்கம் அந்த மெர்சல் படத்துக்கு பின்பு திரு ஒரு ஹச்ராஜா இவ்வளவு தூரம் பேசுறாரு. ஏன்னா நான் அடிப்படையில் சட்டம் படிப்பேன், வழக்கறிஞருக்கு படித்தேன், வழக்கறிஞர் தொழில் செய்யல, பத்திரிகை பண்ணிட்டு வந்தேன். அப்ப அவர் ஏற்கனவே ஹைகோர்ட்டை விமர்சிச்சிருந்தார். ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுதுலாம் பேசியிருந்தார் ஹச்ராஜா. அப்ப இயல்பாகவே அவர் மீது என்ன இது இப்படிலாம் பேசுறாருங்கிறப்ப தைரியமா ஒரு மனிதன் ஜோசப் விஜயனை பேரை பிரகடனப்படுத்துறாரு. சோ அதனால போய் மெர்சல் பார்ப்போம், பிஜேபி எதிர்க்கிறாரு. இந்த படம் 20 நாள் 25 நாள் தாண்டி தான் இந்த பிரச்சனைலாம் வருது. போன 25 நாள் தாண்டி நாங்களும் இல்ல கார்த்திகை தேர்தல படம் பார்க்குறேன், அரங்கம் இருந்த காட்சிகளா இருக்கு. அன்னைக்குதான் எனக்கு மதிப்பீடு செய்றேன், விஜய் வேற ஒரு நபரா இருக்காரு. படம் 25 நாட்களை தாண்டும் போதும் குடும்பமா வர்றாங்க. நீங்க விஜய் அரசியல் எப்படி பார்க்கணும்னு சொல்றாங்க. விஜய் படத்துக்கு போனீங்கன்னா 2 வயசு பிள்ளையும் வந்திருப்பாங்க, ஒரு 60 வயசு பாட்டியும் கூட்டு வந்திருப்பாங்க, ஒரு ஐடில வேலை பார்க்குறவரு அம்மா விஜய் படம் வந்திருக்குமா, ஆமா ரஜினி படத்துக்கு இது போடணும், ஆமா விஜய் படம் வந்திருக்குமான்னு போட்டு போறாரு. நீங்க ஒரு 5 நாள் கழிச்சு விஜய் படம் வந்த அன்னைக்கு நீங்க தினமலர், தினத்தந்தி, தினகரன்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்கள் கொண்டாடும் குதூகல வெற்றின்னு போடுவாங்க. அந்த குடும்பங்கள் கொண்டாடும் குதூகல வெற்றி தான் அப்படியே அரசியலுக்குள்ள வந்தோடனையும் அதே மாதிரிதான் விஜய் பிரச்சாரத்துக்கு போனா தாத்தா பேர நடிச்சிடக்கூடிய மகன் அப்படி குடும்பமா வர்றாங்க. அது ஓட்டா மாறுமானா ஓட்டா மாறும், அது வெற்றி பெறதா மாறாது. நீங்க வெற்றிக்கு வெகுமக்கள் ஓட்டை இருக்கணும், அது ரசிகர் மன்ற ஓட்டை வச்சு தீர்மானிக்கிறது இல்லை. அதான் சொல்றேன், அவரால் 80 முதல் 90 லட்சம் ஓட்டை எடுக்க முடியும். இன்னொரு கணக்கு சொல்றேன், 5.5 கோடி ஓட்டு இருக்கு பதிவாக போறது, எவ்வளவுன்னு தெரியாது. 5.5 கோடி ஓட்டு மொத்த வாக்காளர் இருக்க கிட்டத்தட்ட நமக்கு மிக மிக முக்கியமா அந்த 5.5 கோடி வாக்குகள்ல 2.25 கோடி ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு, 18 முதல் 39 வயது வரை இருக்கவங்க 2.25 கோடி ஓட்டு. அதுல 50% விஜய் எடுத்துட்டாரு. அவங்களுக்கு அரசியல் புரிதல் என்பது 2வது பட்சம். திமுக அதிமுக இடையில தான் போட்டி, அதை கூர்மையாக்குனதே விஜய் தாங்க. விஜய் என்கிற ஒரு சக்தி வரலைன்னா திமுக 200 இடம் ஜெயிச்சிருக்கும். எப்படி இருக்கு நீங்க கிரவுண்ட்ல பார்த்தப்போ? திமுக சாதகமா இருக்கா, அதிமுக சாதகமா இருக்கா? 2 பேருக்குமே சாதகமாக இல்லை, யாருடைய அலையுமே இல்லை. நான் ரொம்ப சவுத்துக்குள்ள பயணிச்சேன், 58 தொகுதி போறேன். நீங்க தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நான் தென் மாவட்டங்களை சொல்றேன், தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒப்பிட்டு பார்க்கலாம். கன்னியாகுமரியில ஒரே ஒரு சீட் அதிமுக ஜெயிக்குது, திருநெல்வேலி மாவட்டத்துல 2 இடம் ஜெயிக்குது, தூத்துக்குடியில 2 இடம் ஜெயிக்குது. நான் அதிமுக மட்டும் சொல்றேன். தென்காசியில நிறைய ஜெயிக்கிறாங்க, ஏன்னா அங்க வலுவாக இருக்காங்க. விருதுநகர்ல 3 ஜெயிக்கிறாங்க. இப்படி நீங்க சவுத்த பாத்தீங்கன்னா 58 தொகுதிகள்ல போன முறை அதிமுக அணின்னு ஜெயிச்சது 18, இந்த முறை 58ல நேர் பாதி 25 26 தொகுதி ஜெயிக்கிறாங்க. 27 வரணும், ஆனா அவங்க 24 25 ஜெயிக்கிறாங்க. சோ இதுக்கு காரணம் யாருன்னா விஜய்ங்கிறார். நீங்க விஜய் யார் எந்த இடத்தில் வலுவாக இருக்காங்களோ அவங்களை கீழே பிடிச்சி இறக்கிறார். நான் தான் சொன்னேன், கொங்கு பெல்ட்ல அதிமுகவை பாதிக்கிறார். தென் மாவட்டங்கள்ல வலுவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு, சிறுபான்மையினர் வெறி பிடிச்சிருக்காங்க ப்ரோ. கன்னியாகுமரி மாவட்டத்துல முன்னாடிலாம் சர்ச்சையில சொல்லுவாங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. தப்பு கிடையாது, அச்சம் கூடாது. சிறுபான்மையினருக்கு இருக்கிறது அச்சம், பதட்டம். நீங்க அதை அரசியல் நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த முறை அப்படி சொல்றாங்கன்னு பங்கு மக்கள் வெளியில பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தமிழக அரசியல் வரலாற்றுல இல்லாது. அப்படி சொல்லக்கூடாது, விஜய்க்கு நாங்க ஓட்டு போடுவோங்கிறாங்க. சிறுபான்மையினர் அதிகமான பேர் விஜய் கூட்டத்துல பார்க்க முடியுது. இது புதிது. இதை பார்த்துட்டு பிஜேபி நினைக்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம படுத்துக்கிறது ஜெயிக்கிறோம், சிறுபான்மையினர் ஓட்டு உடையுது. நான் அதுக்கு ஒரு கால்குலேஷன் எடுத்து சொன்னேன் ஒரு நண்பர்கிட்ட, அது ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன். நாகர்கோவில் டவுன்ல பிஜேபி அது சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கு. நாகர்கோவில்ல மட்டும் 7 தேட்டர் இருக்கு. ஏன் சினிமா தேட்டர் சொல்றேன்னா நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கேன், நம்ம சினிமா தேட்டர் ஒப்புமைக்கு எடுத்தா நாகர்கோவில்ல கார்த்திகை, ராஜேஷ், பயோனியர், வசந்தம், தரசன் ஒரு 3 தேட்டர் சேர்ந்து ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு.
கார்த்திகையில 2 தேட்டர் இருக்கு, 4, 1, 5, 6, 7 தேட்டர் இருக்கு. இந்த 7 தேட்டரும் ஒரே ஒரு நாள் விஜய் படம் ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்னு வைப்போம். ஒரு நாள் தான் ஓடுது மொத்தமாவே. ஜனநாயகன் படம் வந்துருச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு நாள் படங்கிறது 500 ரூபா டிக்கெட்டோ 1000 ரூபா டிக்கெட்டோ ஒரு நாள் எப்படியும் ஹவுஸ்ஃபுல் ஆகும். ஒரு யங்ஸ்டர்ங்கிற மட்டும் உங்களுக்கும் அதுல சந்தேகம் இருக்காது. 7 தேட்டர்லயும் படம் வருது, அப்படிதான் இப்ப எல்லாம் வருது. 7 தேட்டர்லயும் 4 ஸ்கிரீன் ஒரு நாள் ஃபுல் ஆகுதுனாலே 15,000 பேர் படம் பார்க்குறாங்க. அவன் அந்த நண்பர்கிட்ட கேட்டேன், அந்த 15,000 பேரும் கிறிஸ்டின் முஸ்லீமான்னு கேட்டேன். இல்ல அதுல எவ்வளவு பேர் கிறிஸ்டின் முஸ்லீம் இருப்பாங்கன்னா ஒரு 2,000 பேர் 2,500 பேர் இருக்கும். மிச்சம் 12,000 பேர் 11,000 பேர் யாரு? நார்வேல இருக்கக்கூடிய இந்துக்கள். அந்த இந்துக்களுடைய ஓட்டு வங்கியை யார் உருவாக்கி வச்சிருக்கா? இந்து போலரைசேஷன் மண்டைக்காடு கலவரத்துக்கு பின்பு பிஜேபி. அப்ப விஜய் படத்தை 12,000 இந்துக்கள் பாக்குறாங்கன்னா அதுல 6,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அப்ப பிஜேபி கடந்த முறை ஜெயிச்ச 11,000 லீடிங்ல இருந்து குறைஞ்சிருக்கு. அப்ப சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் கிடையாது. ஒரு படத்துல விஜய் சொல்லுவார், ஆல் ஏரியால ஐயா கில்லி தான். அது மாதிரி காஸ்ட், இந்த காஸ்ட், அந்த காஸ்ட், இந்த ரிலிஜன் அந்த ரிலிஜன் இல்ல. இந்த தேர்தல் முடிவு விஜய்க்கு பெருந்தோல்வியா தான் இருக்க போகுது. 1 கோடி ஓட்டோ 90 லட்சம் ஓட்டோ வெற்றி தானே எண்ணிக்கை. எத்தனை பெர்சன்டேஜ் சதவீதம்லாம் நம்ம டிபேட் பண்ணலாம் நாளைக்கு. பட் வெற்றி என்பது சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பிரதிநிதித்துவம் தானே, அது இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலோட மையப்புள்ளி விஜய் தான். அது திமுக அதிமுக இரண்டுக்கும் இடையில எலெக்ஷன் ஃபைட்ட நெருக்கமா கொண்டு வந்தா ஒரு படி திமுக முந்தலாம். அது முந்திரைக்கு காரணம் அலையன்ஸ், கூட்டணி செல்வாக்கு அப்படின்னா. இப்போ விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பிரதான 2 கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் கவுண்டர் பண்ணியிருக்காங்க? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 1,30,00,000 வாக்காளர்கள் 29 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லியிருந்தாரு. நீங்க மட்டும் மாத்தி போட்டீங்கன்னா மொத்தமா முடிஞ்சு கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அந்த மாதிரி இந்த 2 கட்சிகளும் இந்த இளைஞர்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு என்ன மாதிரியான கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க? கிரவுண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை திமுக தொடர்ச்சியாக பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு அறிவு திருவிழா, முரசொலியில பாசறை பக்கங்கள். நான் சொல்றேன், முரசொலியில பாசறை பக்கங்கள். உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணியினுடைய மாநில செயலாளர் முறையில் தொடர்ச்சியான மாநாடு இவ்வளவு பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவும் செய்திருக்கிறது இளைஞர்களை ஈர்த்திருக்கா? முரசொலி எத்தனை பேருக்கு போகுது? மனசாட்சிப்படி பார்க்கணும்ல. முரசொலியில பாசறை பக்கம் வருது, நல்ல விஷயம், சந்தோஷம். முரசொலி எத்தனை பேர் பிரிண்ட் பண்றீங்க? எங்க இருந்து வருது? இப்ப கன்னியாகுமரியில இருக்கேன், கன்னியாகுமரியில பிரிண்டிங் பாயிண்ட் இல்ல, திருநெல்வேலியில இல்ல, மதுரையில இருந்து ஒரு வரலாம். எங்களுக்கு எனக்கு எங்க இருந்து வருதுன்னு சரியா தெரியல. மதுரையில இருந்து வரலாம், அடுத்த நாள் தான் பேப்பரே வரும். நமது அம்மா முரசொலியெல்லாம் உள்ளூர்களில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நாள் தான் வரும். அப்ப நீங்க இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு செய்திருக்கிற வேலைகள் எல்லாம் அறிவார்ந்த வேலைகள். அறிவார்ந்த வேலைகளுக்கான இளைஞர் கூட்டம் என்பது ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. நீங்க அதிமுகவும் அப்படிதான். ஜெயலலிதா காலத்துல விஜயகாந்த் வருகைக்கு பிறகுதான் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உருவாச்சு. நீங்க 5 ஆண்டுகள் எதிர்கட்சி அரசியல் பண்ணாங்களா அதிமுக? இளைஞர்கள் ஓட்ட ஈர்க்கணும். ஒரு இளைஞர் மாநாடு ஏன் நடத்தல? திமுக கூட நடத்துறாங்க, விருதுநகர்ல நடத்துறாங்க, பல ஊர்ல நடத்துறாங்க. அதிமுகவால ஏன் மதுரையிலயோ திருச்சியிலயோ சென்னையிலயோ ஒரு பிரம்மாண்டமான இளைஞரணி மாநாடு? திமுகவோட இளைஞரணி மாநாடு சொன்னால் உதயநிதி நமக்கு தெரியுது. அதிமுக யாருன்னு யோசிக்க வேண்டியது, கொஞ்சம் ஒரு 5 முறை இப்படி யோசிக்க வேண்டியது. அப்ப 2 கட்சிகளுமே பணத்தை நம்புறாங்க. நான் அதைத்தான் சொல்றேன். நீங்க இளைஞர்கள் பலம் என்பது பணத்துல விழாது. நீங்க யங்ஸ்டருக்கு நீங்க 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு ஓட்டுங்கிறது ஒரு 60 வயதானவர்கள், ஒரு 55 வயதானவர்கள், குடும்ப தலைவியா இருப்பவர்கள், குடும்ப பொறுப்பை உணர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் வலிமையா தெரியணும். நான் அந்த இடத்தையே கேள்விக்குறியாக்குறேன். நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாய் எடுபடாதுங்க. நீங்க இளைஞன்ட்ட போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு அவன் விஜய்க்கு தான் போகும். அதுதான் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அதனால அவர்கள் அந்த கிரவுண்ட்ல வேலை செய்ய தவற விட்டுட்டாங்க. திமுக முயற்சி செய்தார்கள், சில வேலைகள் செஞ்சாங்க. அதிமுக சுத்தமாக அந்நியப்பட்டு விட்டாங்க. சீமான் கொஞ்சம் வேலைகள் செய்திருக்காரு. இளைஞர்கள் இருக்காங்களே அவர் கூட. நான் கூட சீமான ரொம்ப சேதப்படுத்துவார்னு நினைச்சேன். பெரும் சேதப்படுத்தல சீமானுக்கு அப்படின்னு நான் பாக்கிறேன். இறுதி ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கூட்டணியினுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது எப்படி கிரவுண்ட்ல ஜெல்லா இருக்கும்? ஏன்னா இந்த அலைன்ஸ் சீட்டுகள் இதெல்லாம் முடிவாகிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய அளவுக்கான சர்ச்சைகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. சோ அலைன்ஸ் ஜெல்லா இருக்கா 2 கூட்டணியிலுமே? அலைன்ஸ் ஜெல் ஆயிருக்கும். நம்ம திமுக காங்கிரஸ் உறவாக இருக்கலாம், கிட்டத்தட்ட ஏடிஎம்கே பிஜேபி அமமுக உறவாக இருக்கலாம். கிரவுண்ட்ல பாக்குறேன், சவுத்துல அமமுக அதிமுக உறவு எப்படி இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. பல தொகுதிகளுக்கு போயிருந்தேன். ஸ்ரீவைகுண்டம் போன்ற தொகுதிகள்ல, நாங்குநேரி போன்ற தொகுதிகள்ல, எல்லா இடத்துலயுமே நான் சென்றிருந்தேன். அமமுக அதிமுகவே நல்ல ஜெல்லா இருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் குழப்பம் இருப்பதாக தெரியல. ஏடிஎம்கே பிஜேபியுமே ஜெல்லா இருக்காங்க. டிஎம்கே கூட்டணியில பல முரண்கள் இருந்தது. இந்த பேச்சுவார்த்தை கூட்டணி என்கிற நேரத்துல மனோ தங்கராஜ் தொகுதி பத்மநாபுரம் அதையே வாங்கி சிபிஎம் கொடுத்தாங்க. மனோ தங்கராஜ் நல்ல வேலை தான் செய்யறாங்க. நான் பார்த்தேன், நேரடியாக சென்று பார்த்தேன். அவர்லாம் நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்றாரு. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருமே மனக்கசப்புகளை கடந்து, ஏன்னா கடைசி 10 தான் இருந்தது என்பதனால ஒரு ஜெல்லா இருந்தாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஸோ அலைன்ஸ் ரீதியா எந்த பின்னடைவும் இருக்கிறதா தெரியல. இப்ப நீங்க விருதுநகரே எடுத்துக்கங்களேன், காங்கிரஸ் விஜய பிரபாகரன் தான் எதிரெதிர் துருவத்துல போட்டி போட்டோம். காங்கிரஸ்காரங்க வேலை செய்யறாங்க, நான் கூட செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சேன்.
காங்கிரஸுமே வேலை செய்யறாங்க. அதனால அலையன்ஸை பொறுத்தவரை 2 அணிகளுமே ஜெல்லா இருக்கு அப்படின்னு நிச்சயமா பொறுத்து பார்ப்போம். மின்னமலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் பண்ணிக்கிறேன். நன்றி. Happy Akshaya Trithiyai. GRC Jewelers, Kanchipuram. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.